Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியும் சேர்த்து தண்ணி ஊற்றி இதை ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ண பிறகு எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி மிதமான தீயில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் எந்த கப்பால் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அந்த கப்பால் 2 கப் அளவுக்கு வெல்லமும் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். நல்ல வாசனைக்காக 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தட்டிட்டு ஒரு ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். நெய்யில் நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போது ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்கு. கரண்டியை வச்சு கலந்து விட வேண்டாம். டைரெக்டாக நாம் காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கரண்டியை வச்சு கலக்கும்போது பருப்பு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக உதிரியாக கிடைக்கும். பார்க்கவும் அழகாக இருக்கும். அடுத்ததாக இதில் 1/4 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அப்போது பாயாசம் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் இறுகாமல் நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். அடுத்ததாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இந்த ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசத்தை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.